இங்கே இருக்கிற தூய்மை பணியாளர்கள் அனைவரையும் இவங்க தூய்மை பணியாளர்களே கிடையாது. கமிஷனர் சொல்கிறாரு குமரகுருவப்பன். இவங்க வந்து அப்சர் கம்பெனிலேருந்து அவங்க விட்டுட்டு போனதுனால அவங்கள நாங்கள் அப்படியே அந்த 2000 பேருக்கு நாங்கள் வேலை கொடுக்குறோம், இவங்களுக்கும் வேலை போகாது, இவங்களுக்கான சம்பளம் நாங்கள் கொடுக்குறோன்னு சொல்லி அவரை வந்து அந்த மாதிரி வாதம் வைக்கிறாங்க. ஆனால் உண்மையான தூய்மை பணியாளர்கள்னா அதை நாங்கள் மட்டும்தான். இன்றைக்கி சிட்டி ஃபுல்லாக எங்கே பார்த்தாலும் குப்பை தேங்கி நிற்குது, எங்கே போனாலும் நாரை அடிக்குது. ஏன்னா அதே அந்த சிட்டி ஃபுல்லாக 2 நாள் எங்களுக்கு டைம் கொடுத்தாங்கன்னா அந்த 2 நாளில் நாங்கள் க்ளீன் பண்ணி கொடுப்போம். ஏன்னா கஷ்டப்படுறது நாங்கள் தான், மழையில் கஷ்டப்பட்டது நாங்கள் தான், கொரோனாவில் கஷ்டப்பட்டது நாங்கள் தான். கொரோனாவில் வந்து ஒரு வீட்டுக்கு போகிறதுக்கு பயப்படுவாங்க. ஆனால் நாங்கள் எதுவுமே கவலைப்படாமல் எங்கள் வீட்டில் இருக்கிறவங்கள யோசிக்காமல் கொரோனாவில் ஒரு வீட்டுக்கும் போயிட்டு அவங்களுக்கு என்னென்ன தேவை அத்தியாவசிய பொருட்கள் அவங்க வாங்கிட்டு வந்து கொடுக்குறது, அவங்களுக்கு எதனா டேப்லெட் வாங்கி வந்து கொடுக்குறது, எல்லா வேலையும் நாங்கள் செய்கிறோம். அவங்க போட்டு நிற்கிற துணியிலேருந்து எல்லாமே நாங்கள் தான் அள்ளி எடுத்துன்னு போயிட்டு டிஸ்போஸ் பண்ணுவோம். இத்தனை வருஷம் நாங்கள் கொரோனா டைம்லலாம் எல்லாத்தையும் கஷ்டப்பட்டு இதெல்லாம் கஷ்டப்பட்டு தேர்தல் வாக்குறுதியும் கொடுத்தாரு. எதிர்கட்சியாக தலைவராக இருக்கும்போது இது போல் வந்து கோர்ட்டுக்கெல்லாம் நீங்கள் போகாமல் இவங்க வந்து தூய்மை பணியாளர்கள் இவங்க வந்து நிரந்தரப்படுத்துறேன்னு அப்போது வந்து மா சுப்பிரமணியம் அமைச்சர் அவரும் நம்ம எதிர்கட்சி தலைவர் ஐயா சிஎம்ஓ அவரும் கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் தேர்தல் வாக்குறுதியில வந்து 53 அதில் வந்து தேர்தல் வாக்குறுதியில் வந்துட்டு நான் வந்தவொடனே உங்களுக்கு பணி நிரந்தரப்படும், நீங்கள் யாருமே எதுவுமே பண்ணாதீங்க, இன்னும் 2 மாதம் தான் இருக்குது நம்ம ஆட்சி வந்தவொடனே உங்களுக்கு தான் நாங்கள் உங்களை பண்ணிடுவோம், நிரந்தரம் பண்ணிடுவோம் நாங்கள். ஆனால் வருஷம் வந்து இப்போ 4.5 வருஷம் ஆட்சி முடிஞ்சிடுச்சு.